வாரம் வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் இடத்தை திறந்து கொடுத்தால் வருவோம், உங்களோடு கூட பேசுவோம், நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை எதற்காக உலகம் முழுவதுமாக எல்லோருமே கொண்டாட வேண்டும். இது வந்து ஏதோ ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற மாத்திரம் இல்லை, எல்லோருக்காகவும் மறுபடியும் சொல்லுறேன், எல்லோருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த பைபிளில் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தவர்களே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த உலகத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். நேசம் என்ற அன்பு என்பது உலகத்திலே மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு வரும்பொழுது அதாவது ஒரு மனிதனாக ஒருவன் இருந்தார். தேவன் என்று நாம எல்லோரும் அன்றாக பார்த்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு மனிதனாக இந்த இடத்துல வருகிறார். மனுஷப்பட்ட எல்லா பாடுகளையும் அவர் பட்டார். நமக்குரிய அதே பாடுகள் நமக்கு எப்படி பசிக்கும் அவருக்கு அந்த மனிதன் உருவாக வந்த பிறகு அவர் பசித்திருக்கும், அவர் சாப்பிட்டிருப்பார், அவர் குடும்பத்தோடு கூட இருந்தார், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசித்தார், அவர்களுக்காக வேலை செய்தார். எல்லாத்துக்கும் மேலாக தேவன் கொடுத்த அந்த வேலையை, நல்ல வேலையை செய்து முடிப்பதற்காக இருக்கிற காத்திருந்தார். தொடர்பாக காத்திருந்து அதற்கு பின்பாகத்தான் தேவனுடைய அந்த பணி, உன்னத பணியை நிறைவேற்றுவதற்கு அவர் கல்வாரிக்கு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நம்முடைய இந்த பைபிள் ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த சமாதானம் யாராலும் கொடுக்க முடியாத சமாதானமாக இருக்கும். ஆண்டவராக வரும். இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லி தெரிந்தால் 30 வருடங்களாக அவருடைய வீட்டில் பாவங்களை நீக்கி அவர் ஜனங்களை ரட்சிப்பார். பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வழி நம்ம சொல்லலாம், இந்த வழியாக இருக்கு, அந்த வழியெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த பாவத்திற்குரிய ஒரே வழியாக இந்த உலகத்திற்கு வந்து பாடுகள்பட்டார், நம்மை போல ஒரு மனிதனாக சுற்றி திரிந்தார். 30 வருடங்களாக அவருடைய வீட்டிலே இருந்து பெற்றோர்களுக்கு தேவை வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து அதற்கு பின்பதாக அவருடைய ஊழியம் என்று பார்த்தால், அதாவது தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்று பார்த்தால் ஏற்கனவே 3.5 வருடங்களுக்கு மேலாக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பணி, உன்னத பணியை நிறைவேற்றிவிட்டு மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட நற்செய்தி அல்ல, எல்லாருக்கும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற நல்ல செய்தியாக இருக்கிறது. இதை எதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவங்க சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியவர்களாக இருக்கோம், சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த இடத்துல அமீரி குரூப்ல வேலை செய்கிறவங்க யாவரையும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு. மனோஜ் உங்களோடு கூட இருந்த மன சகோதரன், நல்ல நேசிக்கிற ஒரு சகோதரன், உங்களுக்குள்ளாக அந்த அன்பு இன்னும் தொடர்வதாக. நீங்கள் வேலை பார்க்கின்ற அந்த நிறுவனத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும், திருவிழாவில் வழிநடத்த வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது நல்ல அவருடைய ஆண்டோடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் நல்ல அந்த ஒரு நற்செய்தியாக இந்த இடத்துல சொல்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக் கர்த்தர் நாமம் மாத்திரமே போடுவதாக. அல்லேலூயா. அன்பான சகோதரி, அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதுக்காக நான் அந்த நன்றி சொல்லிக் கொள்கிறேன்.